ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், V2T ஆப்ஷன். ஸோ V2T ஆப்ஷன் அப்படின்னா இது ப்ரீவியஸ்லி நான் வந்து நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ விங்கிறது வந்து விலை அப்படிங்கிறத நமக்கு வந்து இது மென்ஷன் பண்ணும். அந்த டி அப்படிங்கிறது வந்து டைம் அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து V2T ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. பர்ட்டிகுலராக விலை வந்து எந்த இடத்துல அதிகமாக ஒரு ப்ரைஸில் ட்ரேட் ஆகிருக்கோ அது வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாவோ இல்லைனா வந்து ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அதோட நம்ம வந்து ஆல்ரெடி பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ட்ராடே ட்ரேட் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய மெயினான டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்டிங்கிற டூல். ஸோ எம்எஸ்டிக்கு மேலே கீழே மார்க்கெட் இருந்தால் எப்படி எந்த மாதிரி நமக்கு வந்து ட்ரேட் நடந்திருக்கு இதுக்கு அப்படிங்கிறது ப்ரீவியஸ்லி நிறைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எம்எஸ்டிக்கு மேலேயோ இல்லைனா மார்க்கெட் கீழேயோ ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டுக்கான ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எம்எஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு இது மாதிரி மார்க்கெட்டுக்கான ஒரு சென்ட்ரல் ரேஞ்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்குன்னா மார்க்கெட் பை, இந்த ரேஞ்சுக்கு கீழே இருக்குன்னா மார்க்கெட் செல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எம்எஸ்டியோட லெவல். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எம்எஸ்டிக்கு மேலே தான். ஆனால் என்னென்னா மார்க்கெட் அங்கே ஓப்பன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா இந்த V2T ஆப்ஷன் லைன். ஸோ V2T ஆப்ஷன் லைனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி எம்எஸ்டியில் சப்போர்ட் எடுக்கணும். ஆனால் எம்எஸ்டியிலேயே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தது ப்ரைஸ். ஓகேவா? ரொம்ப நேரமாக வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி கீழே இருக்கக்கூடிய ஒரு V2T ஆப்ஷன் லைன் இருந்து அந்த லைனில் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக க்ளோஸ் கொடுத்துருந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த V2T அண்ட் அந்த எம்எஸ்டி லெவலுடைய இது. ஓகே. ஸோ இது நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ V2T ஆப்ஷனுக்கான ஃபஸ்ட்டு லெவல் பார்க்குறதுக்கு முன்னாடி எம்எஸ்டி லெவல் பார்க்கலாம். எம்எஸ்டிக்கு வந்து இது வந்து இண்டெக்ஸ்க்கு நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபியூச்சருக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ்க்கு வந்து 22,550, 22,661. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து எம்எஸ்டி லெவல். அதாவது 22,550, 22,561 இந்த ரெண்டு லெவலுமே வந்து எம்எஸ்டியோட லெவல். ஸோ மேலே வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த V2T ஆப்ஷனுடைய லெவல் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு 600 அப்படின்னு. ஸோ 22,600 அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான 22,600 அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட்டுக்கான ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,600 அப்படிங்கிற இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இதை இது பண்ணியிருக்குது. மார்க்கெட் வந்து இந்த லெவல், அதாவது என்னென்னா அந்த 22,300 நான் வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி சொல்கிறேன், ஸ்பாட்டோட இது சொல்கிறேன். 22,317 அப்படிங்கிற இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக நமக்கு இருக்குது. நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலுக்குலாம் கீழே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 22,400 அப்புறம் வந்து 22,317. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரெண்டுக்கு ஜோனுக்கு இடையில மார்க்கெட் வந்து நாளைக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்னா ஸோ ஒரு மார்க்கெட் இந்த எம்எஸ்டிக்கு கீழே இருக்குது அப்படிங்கும்போது டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த டவுனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லைனில் ஏதாவது ஒரு லைனாக டார்கெட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து நிஃப்டியினுடைய ஸ்பாட்டு. ஸோ நிஃப்டி வந்து ஃபியூச்சர் வந்து நமக்கு எப்படி க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு நிஃப்டியோட ஸ்பாட்டோட க்ளோசிங் பாருங்கள் 22,545. நிஃப்டியினுடைய அடுத்து நமக்கு மார்ச் கான்ட்ராக்ட் நமக்கு ஆக்டிவ் ஆயிருக்கு. மார்ச் 27 கான்ட்ராக்டு. ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 681. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் நமக்கு வந்து இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு
ஸோ கரெக்டாக வந்து 138 பாயிண்ட், அதாவது 683 545 138 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் இதாக இருக்குது. ஓகேவா? ஃபியூச்சர் வந்து நமக்கு வந்து ஓகே. ஸோ இது நமக்கு வந்து ஒரு கால் சைடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது நிஃப்டியினுடைய ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பார்க்கும்போது ஒரு 138 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கால்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கால் மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம அதை எடுத்துக்கிட முடியுமே தவிர, ஸோ கால் மேலே போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கான இது இல்லை. ஓகேவா? ஸோ மார்க்கெட் டிஸ்கவுண்டில் இருக்கா, இல்லைனா நமக்கு வந்து இதில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக மட்டும்தான் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு ப்ரைஸ் வந்து ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் பார்க்கும்போது ப்ரீமியம், ஸோ டிஸ்கவுண்ட், இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதில் பார்க்கும்போது ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் பார்க்கும்போது இப்போ அடுத்த மார்ச் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 138 பாயிண்ட் வந்து ப்ரீமியத்தில் இருக்கிறது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கால்க்கான ஒரு வாய்ப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஸோ நாளைக்கு மார்க்கெட் உடனே சடனாக வந்து நமக்கு வந்து கால் மேலே போகும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஓகே. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்னு சொல்லி ஸ்பாட்டுக்கு பார்த்த மாதிரி நம்ம ஃபியூச்சர், அதாவது அதுக்கும் பார்த்துடலாம். ஸோ ஃபியூச்சரோட கான்டாக்ட் நமக்கு வந்து ஸோ 683 நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ 683 தான் இங்கேயும் நம்ம க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ ஃபியூச்சரோட க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ ஃபியூச்சர் வந்து நமக்கு வந்து ப்ரீமியத்தில் இருக்குன்னு பார்த்தோம். 138 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் கீழே இறங்குது அப்படிங்கும்போது இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதுதான். அதாவது என்னென்னா, இதான் எம்எஸ்டி லெவல், அதே மாதிரி V2T லெவல். ஸோ V2T லெவலும் இதில் தான் வருது, எம்எஸ்டி லெவலும் தான் வருது. 22 689, 22 699. ஸோ 22,700 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபியூச்சரோடைய வேல்யூவில் சொல்கிறேன். ஸோ ஃபியூச்சரோட வேல்யூவில் பார்க்கும்போது 22,700 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு ஃபியூச்சருக்கு. ஓகே. ஸோ சப்போர்ட் லெவல் அப்படிங்கும்போது கீழே இருக்கக்கூடிய 613 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் R1 மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். S1 மாதிரி. ஓகே, பண்ணிக்கணும். ஓகே. இப்போ நம்ம வந்து இது நம்ம இதை கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம். ஸோ அதை நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸோட இதை வச்சு தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இண்டெக்ஸில் உள்ள அந்த லெவல் 22,600 அப்படிங்கிறத நான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஸோ 22,600 அப்படிங்கிற கால் ஆர் புட் ரெண்டு வேல்யூவை நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ 22,600 அப்படிங்கிற கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். காலோட க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள், 141 ரூபா. ஓகேவா? 38 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு கால். ஸோ 141. ஓகே, போட்டுக்கிடுவோம் ப்ரைஸை 141. புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்துருவோம். ஸோ 142. ஓகேவா? இது 141, இது 142. 3 8 283. ஸோ இதை டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும் பாருங்கள். ஸோ ஒரு 142 ரூபா அப்படிங்கிறது வந்து இதோட லெவலை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட 142 ரூபா 50 பைசா வரும். ஸோ 142 ரூபா நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ 142 ரூபா அப்படிங்கிறது வந்து இதோட பிஇபி லெவல். ஓகேவா? ஸோ இந்த 142 ரூபாய்க்கு மேலே எந்த ப்ரீமியம் நமக்கு வந்து ஓப்பனோ இல்லைன்னா வந்து சஸ்டைனோ ஆகுது அப்படின்னா, அந்த ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து அப்சைட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நிறைய உண்டு. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து இது கால் மேலே போகுமா, புட்டு மேலே போகுமா அப்படிங்கிறது மார்க்கெட் ஓப்பன் ஆனப்பறம் தான் தெரியும். ஏன்னா ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ₹1 ரேஞ்சில் தான் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது.
ஓகேவா? ஸோ ஒரு ரூ. 1 1/2 ரேஞ்சில தான் டிஃபரெண்ட் இருக்குது. அப்போ ரூ. 142 அப்படிங்கிற வேல்யூ ரொம்ப முக்கியம். ஸோ அது காலுக்கும் சரி, புட்டுக்கும் சரி. ரூ. 142 அப்படிங்கிறதுக்கு மேல எந்த பிரீமியம் நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகுதுன்னு பாருங்க. இல்ல ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த 2க்கும் வந்து இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் வந்து இதுதான். ஸோ இங்க நமக்கு வந்து கால் மேல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, கால் மேல இருக்கக்கூடிய லெவலுக்கு போகும். ஸோ மேல இருக்கக்கூடிய லெவலுக்கு போகும்போது, மேல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்லயும் சரி, ஃபியூச்சர்லயும் சரி நமக்கு வந்து ஒரு ஆ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ்ல பார்த்துருவோம். ஸோ இண்டெக்ஸ்ல வந்து ஓகே. ஸோ கால் மேலே போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து ரூ. 142 மேல கால் பிரீமியம் நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகி மேலே போகுது அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய எம்எஸ்டி லெவலோ, இல்லன்னா V2T லெவலுக்கோ வந்து இந்த இண்டெக்ஸ் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் நமக்கு வந்து மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 142 மேல புட் ஆப்ஷன் நமக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, அப்போ புட் வந்து மேலே ஏறப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ புட்டு மேலே ஏறுதுன்னா, அப்போ காலோட வேல்யூ வந்து நமக்கு இண்டெக்ஸோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டெக்ஸ் அடுத்து இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய லெவலுக்கு மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ கீழே இருக்கக்கூடிய ப்ரைஸ்க்கு நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து 22,400. ஸோ 22,500லேருந்து ஒரு 100 பாயிண்ட் கீழே இறங்குது அப்படின்னா, அப்போ புட் ஆப்ஷன் மேலே ஏறதுக்கான இருக்குது. ரூ. 142 மேலே புட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, ரூ. 142 மேலே புட் ஆப்ஷன் இருக்குன்னா, அப்போ வந்து இண்டெக்ஸ் வந்து கீழே 222,400 அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப உண்டு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நாளைக்கான லெவல்ஸ். ஸோ இந்த லெவல் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது கூட எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சு நீங்கள் மிங்கிள் பண்ணி பாருங்கள். ஒரு கம்பைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா, அது இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுற நமக்கு ஒரு சில ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு ஆப்ஷன் ட்ரேடருமே வந்து சப்போர்ட்டையோ, ரெசிஸ்டன்ஸையோ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணாம ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து எது சப்போர்ட், எது ரெசிஸ்டன்ஸ்ன்னு தெரியாது. மார்க்கெட் நம்ம வந்து பை பண்ணிருவோம். ஸோ அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம். மார்க்கெட் அங்கேருந்து நம்ம வந்து கால பை பண்ணிருவோம். அது வந்து இண்டெக்ஸ்க்கான ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும்போது, அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? சரி. இந்த வீடியோவில் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.